வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் மிளகு தட்டை. இதுக்கு தேவையான பொருட்கள் இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பெரிய பவுலில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நான் வீட்டில் ரெடி பண்ண பச்சரிசி மாவு. இதில் 1/2 கப்பு உளுந்து மாவு, வறுத்து அரைச்ச உளுந்து மாவு, இதிலே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, தேவையான அளவு உப்பு. நான் இங்கே 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகை இடித்து சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை ஊற வச்சு சேர்த்துக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஒன்று சேர கலந்துக்கலாம். இப்படி எல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு இதை பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இப்படி கையில் ஒட்டாத அளவுக்கு இதை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தட்டை செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணியிருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி ஒரு ஷீட்டில் எண்ணெய் தடவி உங்களுக்கு தேவையான சைஸில் இதை நீங்கள் தட்டிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவுக்கு சைஸில் மாவை உருட்டி மெல்லிசாக தட்டிக்கிறேன். இப்படி ஒன்று ஒன்றா ஒரே சமமாக தட்டிக்கணும். இப்போது எண்ணெய் காஞ்சிருக்கு. நம்ம தட்டி வச்சுருக்கிற தட்டைகளை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்து பொரிச்சுக்கலாம். எண்ணெயை மிதமான தீயில பார்த்து போட்டுக்கோங்க. 2 பக்கமும் இப்படி திருப்பி நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு இதை பொரிச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கலர் வந்திருக்கு தட்டையை. இப்படி இல்லை உங்களுக்கு தனித்தனியாக தட்டை வரலன்னாலும் இப்படி ஒரு பெரிய இதுவாக தட்டிட்டு நீங்கள் ஒரு மூடியோ இல்லை ஒரு அச்சோ வச்சு உங்களுக்கு தேவையான சைஸில் இதை கட் பண்ணி கூட இதை பொரிச்சிக்கலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி பொரிச்சிங்கனாலும் ருசி அட்டகாசமாக இருக்கும். நம்ம சுவையான மிளகு தட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.